எங்கே போகிறீங்க? எங்கே போகிறீங்க? ஸோ நாங்கள் வந்து தம்பிக்கு தடுப்பூசி போட போகிறோம். இந்த ஊசி போட்டு ஏதாச்சும் அலாம் பிள்ளைய பார்த்துருக்கீங்களா? நம்ம நல்ல பிள்ளைம்மா, நல்ல பிள்ளைம்மா. தலைவரை பார்த்தீங்களா? ஊசி போட போயிட்டு வந்துட்டு எப்படி ராஜா பகவத் மாதிரி படுத்து கிடக்காரு. ஒரு சரியான கதறல், எனக்கே தாங்க முடியல. நாங்கள் பேச்சு கொடுத்துட்டே தான் இருந்தோம், பட் இருந்தாலும் அவனுக்கு அது தாங்க முடியாது. என்னையே மாதிரி ஒரு மாதிரி பெறச்சு. ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜெனி விஜி லவ்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஜெனிஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து நானும் என் பையனும் வந்து வேக்சினேஷன் போட போகிறோம். ஸோ இது வந்து பொங்கல் டைமே போட வேண்டியது. ஸோ அப்போ வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி சிஸ்டருக்கு ஃபோன் அடித்து கேட்டோம். அப்போ வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் 22ஆம் தேதி வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் போகவே முடியலையா. ஸோ அப்படியே போஸ்ட்போன் ஆகி இன்றைக்கி வந்து கண்டிப்பாக போட்டே தான் ஆகணும்னு சொல்லிட்டு போனோம். ரொம்ப அழுதானா. ஸோ அதனால் வீடியோ எடுக்கணும்னு எனக்கு மனசே வரல. ரொம்ப கதறிட்டான். ஏன்னா 2 தொடையில் மட்டும்தான் போட்டாங்க. ஏன்னா கையில் வந்து போடுற ஊசி வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து வர சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் மறுபடியும் போய் போடணும். ஸோ நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க, என்னக்கா வேக்சினேஷன் போடுறத வந்து லாங் வீடியோ போடுங்கக்கா, வேக்சினேஷன் எத்தனை ஊசி போட்டிருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா தம்பிக்கு வந்து இப்போது 4th மந்த் வந்து நடந்துட்டுருக்கு. அதாவது முடிய போகுதுன்னு தான் நினைக்கிறேன், நடந்துட்டுருக்குது. ஸோ இதோட 2 தடுப்பூசி போட்டிருக்கோம். ஸோ அது வந்து எங்களால் வந்து வீடியோ எடுக்கணும்னு நாங்கள் நினைக்கல, வீடியோவும் எடுக்கலை. ஏன்னா அம்மா தான் கூப்பிட்டு போனாங்க. ஸோ அதனால் நானும் போவே இல்லையே. சார் எனக்கு தம்பியை கூப்பிட்டு போய் அவன் அழுறதெல்லாம் பார்க்குறதுக்கெலாம் தைரியம் கிடையாதுங்க. ஸோ அதனால் நான் சுத்தமாக போவே இல்லை. ஸோ அம்மாவும் அக்காவும் தான் கூப்பிட்டு போனாங்க. ஸோ அதனால் அதை வந்து எடுக்க முடியலை. ஸோ இது வந்து நான் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், தடுப்பூசி போடும்போது வந்து அம்மா வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னு. ஏன்னா என்னென்ன ஊசி போடுறாங்க, என்னென்ன எதுக்கெல்லாம் வந்து தடுப்பூசி போடுறாங்க அப்படின்னு சொல்கிறது. சொட்டு மருந்து எதுக்காக கொடுக்காங்க, அதுக்கப்புறத்துல ஒரு சிரப் மாதிரி தந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் தந்தாங்க, பட் இப்போ வந்து ஒரு மாதிரி குட்டியோண்டு ஒரு சிரப் தந்திருக்காங்க. அதுக்கப்புறத்துல 1 ஹவருக்கு 1 டைம் வந்து ஐஸ் கட்டி ஒத்தடை வந்து கொடுத்துட்டே இருக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா அவனுக்கு வந்து ஆல்ரெடி 2 தொடையில் வந்து ஊசி போட்டோம். பட் ஊசி போட்டது வந்து ஒரு தொடையில் வந்து போட்டதுக்கு மேலேயே போட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த கட்டி இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் அவனுக்கு வலிக்கலை, இந்த கட்டி மட்டும் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஆயின்மெண்ட் மாதிரி ஒன்று தந்தாங்க. ஸோ ஆயின்மெண்ட் வந்து போட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ அதே இடத்துல கொஞ்சம் கீழே தள்ளி தான் மறுபடியும் இன்னொரு ஊசி போட்டிருக்காங்க. சரியான கதறல், எனக்கே தாங்க முடியல. நாங்கள் பேச்சு கொடுத்துட்டே தான் இருந்தோம், பட் இருந்தாலும் அவனுக்கு அது தாங்க முடியாது. என்னையே மாதிரி ஒரு மாதிரி பெறச்சு. எனக்கு வந்து ஊசி போடும்போது நான் எப்படி இருப்பேன்னா, அப்படியே கை கால் எல்லாம் பெறச்சு அப்படி ஆயிடுவேன். இப்படி இருக்கமாக டைட்டாக இது பண்ணிடுவேன். ஸோ அதே மாதிரி அவன் டைட்டாக இது பண்ணிட்டானா ஊசியே உள்ளே நுழையலை. ஏன்னா ஊசி வந்து ஒரு தொடையில் போட்டாங்க, அவன் அதுலேயே பயந்துட்டான். நெக்ஸ்ட் ஊசி போட போகிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அதனால் இன்னொரு தொடையை அவன் காட்டே மாட்டேன்ட்டான். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க டைட்டாக பிடிச்சி வச்சு அதுக்கடுத்தாப்பில் போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்கும் மறுபடியும் வர சொல்லியிருக்காங்க. அதை நினச்சாலே பயமாக இருக்குது. ஸோ கூப்பிட்டு போகணுமா என்னென்னு வேறு தெரில. அம்மாட்ட கேட்டு தான் இன்னும் கூப்பிட்டு போகணும். நிறைய பேர் வந்து தடுப்பூசி வந்து எங்கே போடுறீங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிங்க. நாங்கள் வந்து வேக்சினேஷன் வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான் போகிறோம். அதாவது பாலாஸ்பத்திரி, சத்துணவு, அங்கே தான் போடுறோம். நிறைய பேர் ப்ரைவேட்லேயும் போடுவீங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ப்ரைவேட்டில் போடுறது பெஸ்ட்டாக இல்லைன்னா சத்துணவில் போடுறது பெஸ்ட்டானு நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் சத்துணவில் தான் இத்தனை நாள் போட்டுட்ருக்கோம். ஏன்னா சில 2 ஊசி மட்டும் ப்ரைவேட்டில் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த 2 தடுப்பூசி வந்து கவர்மெண்ட்டில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் வேணால் ப்ரைவேட்டில் போட வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதை வந்து கேப்சர் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக கேப்சர் பண்ணி இது பண்ணுறோம். எங்கே போகிறீங்க? எங்கே போகிறீங்க? ஸோ நாங்கள் வந்து தம்பிக்கு தடுப்பூசி போட போகிறோம். ஆமாம், ஒடையக்கூடாது. எப்படி அங்கே போய் உங்களை தான் ஃபுல்லாக எடுப்பான். எங்கே போகிறீங்க சார்? ஊசி போட போகிறீங்க. அளவு வச்சுருவாங்களே, போனோன்னே ஊசி போட்டு அளவு வச்சுருவாங்களா? அவனியே தெரிஞ்சுட்டு அவனுக்கு ஊசி போட கூட்டு போறாங்க அப்படின்னு. மூஞ்சி வைக்க எப்படி வச்சிருக்க? ரெண்டு பேர் நவுளுங்களே, இங்கிட்டு வாங்கல, நவுளுங்க. அவன் தெரிஞ்சுட்டு நம்ம ஊசி போதான் கூட்டு போறாங்க. கூட்டு போக மாட்டானே நம்மள
என்னி தேடுறானு எப்போ நீங்க தானே வச்சிருப்பீங்க இந்த மாதிரி நான் வச்சிருப்பேன். யாரு என்ன பண்ணாங்க? என் பெத்தர என்னம்மா பண்ணாங்க? என் அழகு 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 என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? வலிக்கா வலிக்கா? இந்த ஊசி போட்டு ஏதாச்சும் அலாம் பிள்ளைய பார்த்துருக்கீங்களா? நம்ம நல்ல பிள்ளைமா, நல்ல பிள்ளைமா, நல்ல பிள்ளைமா, நல்ல பிள்ளைமா, நல்ல பிள்ளைமா. பாருங்க சரியான அழுக அழுவி நிப்பைய. உள்ள கூட்டு போனாலே கண்ணை பார்த்தீங்களா எப்படி பயப்படுறான். என்னம்மா என்ன பண்ண போறாங்க பிள்ளைய? என்ன பண்ண போறாங்க? அழுகமா அழுதிங்களாமா ரொம்ப. வர வரையில இவனை பாக்குறதுக்குனே ஒரு 3 பேர் நின்னாங்க. ஆமா காமிச்சிட்டு சார காமிச்சிட்டு வந்தேன். சரியான தூக்கம். ஆஸ்பத்திரி எல்லாரும் வேற பாத்துருப்பாங்களே. என்னம்மா பண்ணாங்க? ஆமா ரெண்டாவது தொடைக்கு போடும்போது அழுதுட்டான். மொத தொடைக்கு கூட இன்னைக்கு போகும்போதே மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுட்டான். நீ தானே ஊசி போட வச்ச என் பிள்ளைக்கு தூக்கிட்டு போய் ஊசி போட்டிருக்கீங்கம்மா, ஊசி போட்டிருக்கீங்கம்மா. தலைவரை பார்த்தீங்களா? ஊசி போட போயிட்டு வந்துட்டு எப்படி ராஜா பகவத் மாதிரி படுத்து கிடக்காரு. எந்த ஒரு வழியுமே இல்லாமல் இருக்கா பாருங்க. ஊசி போட சொல்ல லைட்டாக அழுதானே? ஊசி போட சொல்ல லைட்டாக அழுதானே? ஏன்னா அதை வந்து அவ்வளோ வீடியோ எடுக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால வீடியோ எடுக்க முடியல. எப்படி இருக்கான் பாருங்களேன். ஒரு இது போன டைம் ஊசிலாம் நல்ல ரொம்ப நாள் 2 நாள் ஊசிலாம் வந்து சுத்தமா தூக்கே விடல. இப்போ வந்து எப்படி தெரியுமா, எல்லாத்துட்டும் இருந்தா அழுறானா, அதனால என்கிட்ட வந்து தந்துட்டாங்க. நீ ஒரு 2 நாள் உன்னோட அரவணைப்புல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. இப்போ அவளுக்கு ஐஸ் வந்து தேய்க்க போறேன் இவருக்கு. தேய்க்கணுமா? தேய்க்க சொல்லியிருக்காங்கம்மா. ஆமா அம்மாவின் அழகின் ரகசியத்தை பார்க்காங்க. அம்மா என்ன பண்றா? என்ன பண்றா அம்மா நம்மள? பாத்தீங்களா எப்படி இருக்கான்? பாத்தீங்களா அழவே மாட்டான் பாருங்க. இப்ப இருந்தாலும் உன்னை பத்தி பெருமையா சொல்றேன். அவ்வளவுதான் 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 அவ்வளவுதான். ரெண்டு காலையுமே ஊசி போட்டாங்க. மிமிக்ரி பண்றியா?
அவ்வளோதான் 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 அவ்வளோதான். என்ன புதுசா அழ கத்துக்கிறிய? இங்க பாரு இங்க பாரு, என்ன புதுசா அழ கத்துக்கிறிய? என்ன என்ன புதுசா அழுகுறிய? என்ன செல்ல பாக்கியா? ஐயோ அம்மா திருப்பி எடுத்துட்டா போரு, பிஸ்கட் எடுத்துட்டோ. சரி சரி அவ்வளோதான், முடிஞ்சிட்டு 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 முடிஞ்சிட்டு. எதுக்கு அல்றீங்க? இன்னும் ஊசி போட அம்மா கூட்டு போக மாட்டேன்.